டு ஆல். ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஹைப்பர் இருக்கு அப்படின்றதுனாலயே, இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. நெறைய பேர் வந்து இந்த படம் வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா, என்னதான் நடக்கட்டும் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப சைலன்ட்டா ஒருத்தர் வந்து இருந்துகிட்டே இருக்கிறாரு. அது அவரோட பேரு சொல்லலனாலும் உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த படத்த பத்தின அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சென்சார் அப்டேட் வந்திருக்கு. எந்த படம் பேரே சொல்லாம நீ பாட்டுன்னு பேசினே போறியே அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். இந்த படத்தோட பேரும் நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜனநாயகம் படத்த பத்தி தான் சொல்றேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சென்சார் அப்டேட் வந்திருக்கு. நம்ம எக்ஸாம் எழுத போறோம்னா, நமக்கு எப்படி ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அந்த மாரி தான் வந்து போர்ட் மெம்பர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து எக்ஸாமின் கமிட்டி அப்படின்ற ஒருத்தவங்க ஒரு 5 பேர் வந்து இந்த படத்த பார்த்துட்டு கமெண்ட் சொல்லணும். நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க வந்து எதுவுமே சொல்லல, சப்போஸ் போர்ட் மெம்பருக்கு வந்து அந்த கமெண்ட் சாட்டிஸ்ஃபைடே இல்லன்னா, ஆர்சி கமிட்டி, ரிவைஸ் கமிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமின் கமிட்டியும், ஆர்சி கமிட்டியும் வேற வேற. எக்ஸாமின் கமிட்டில 5 பேர் இருக்காங்கன்னா, ஆர்சி கமிட்டில ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான். ஸோ டோட்டலா வேற வேற தான். அப்போ ஆர்சி கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பார்த்துட்டு கமெண்ட் சொல்லணும். ஒண்ணு எக்ஸாமின் கமிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவாயிடுச்சுன்னா, ஆர்சி கமிட்டி நமக்கு தேவையில்ல. ஆர்சி கமிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இல்ல அப்படின்ற மாரி சொன்னாங்கன்னா, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ என்னதான் நடக்கட்டும் நடக்கட்டுமே அப்படின்ற மாரி நம்ம தலைவர் ரொம்ப சைலன்ட்டாவே இருக்காரு. அதான் நான் ஸ்டார்ட்டிங்கே வந்து சொல்லியிருப்பேன். நீங்களும் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைக் வந்து வேற லெவல்ல இருக்கு. நெறைய பேர் வந்து நெனச்சிருப்பாங்கல்ல, யார் நம்பலாம் கூட வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ ரொம்ப பெரிய ஆளுங்க, ரொம்ப சின்ன ஆளுங்கலாம் சொல்லல. ரொம்ப பெரிய ஆளுங்க வந்து, நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாரோட படத்த ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி எவ்வளோ பேர் நெனச்சாங்களோ, ஆனா இது வந்து ரொம்ப பெரிய ஆள்ட்ட தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா, ப்ரொடியூஸ் இடத்துல, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப என்ன வேணா நடந்திருக்கலாம். ஸோ கேவிஎன்க்கு மிகப்பெரிய சல்யூட். ஸோ எல்லாத்து மாரியும் தான். காத்துட்டு இருந்து பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் இன்னும் ப்ராப்பரா கிடைக்கல. ஹோப் ஃபார் த பெஸ்ட். என்னதான் நடக்கட்டும் நடக்கட்டுமே.